அனைவருக்கும் வணக்கம். கும்பராசியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த வாரம் உங்களுக்கான ஆரம்பம். இந்த பொற்காலத்தை தவற விட்டு விடாது. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கும்பராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, புதன், செவ்வாய் இருப்பது கடின உழைப்பால் வருமானம் கிடைக்கும் என எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் இருப்பதால் பேச்சு திறன் மற்றும் கலை உணர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக கும்பராசனையர்களான உங்களுக்கு கல்வி, பிள்ளை பாக்கியம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை அளிக்குங்க. அதே போல் தன குடும்ப காரகன் பஞ்சமஸ்தானத்தில் பலம் அடைந்து ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. உத்தியோகத்தில் திறமை அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் ஆதரவும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சனி, செவ்வாய் இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக பிறருக்கு வாக்கு தாருங்கள். தேவையில்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. இன்றைய சேமிப்பு தான் நாளைய மிகப்பெரிய ஒரு தொகையாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல கும்பராசனையர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் ராகு பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்பட இருக்கு. 6இல் குரு வலம் வருவதால் சக்திக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் கூட பெரும்பான்மையான செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருப்பதால் மனதில் நிறைவும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலே வெற்றி கிடைக்குங்க. அதே போல இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியம். மனதிற்கு ஏற்ற வரன் அமையுங்க. விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள்ல சமரசம் ஏற்பட இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியமும் உள்ளத கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மனமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும். உத்தியோகத்திற்கு முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. இது குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தர உத்தரவு கிடைக்க பெறுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்கள் இக்காலகட்டங்களில் அதற்கான பூர்வாங்க முயற்சிகள்ல தாராளமாக ஈடுபடலாங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை முயற்சித்து வரும் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி உத்தரவு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டங்களில் நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் தடைபட்டு வந்த காரியங்கள் இனி துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு
இருக்கு என்று பார்க்கும்போது புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற ஒரு தருணம் இந்த வாரம் என்று தாங்க சொல்ல வேணும். அதே போல் வங்கிகளின் உதவிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக தொடர்பு ஏற்பட இருக்கு. இதன் காரணமாக வியாபாரம் பல மடங்கு அபிவிருத்தி அடையுங்க. லாபம் உயர இருக்கு. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு வசதிகள் ஏற்படுங்க. ஒரு சிலர் வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள் நீங்கள் துணிந்து ஈடுபடலாங்க. அதே போல கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சென்ற சில மாதங்களாக வாய்ப்புகள் குறைந்ததா வருமானம் பாதிக்கப்பட்டு இருக்குங்க. தற்போது மீண்டும் சுக்கிரன் பலம் பெற்று திகழ்வதால புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை அது சீர் செய்யுங்க. அதே போல் திரைப்பட துறையினருக்கு புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மிகவும் லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சிறிய படங்களானாலும் வெற்றி பெறுங்க. நல்ல வசூலை பெற்று தருங்க. படமும் பிரபலமாகும். எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைய இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவரின் தொடர்பும் நட்பும் உங்களை விரைவில் உயர் பதவி ஒன்றில் அமர்த்த போகிறது என்பது கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்க உள்ளத கிரக நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் இக்காலகட்டம் முழுவதும் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். அதே போல் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டி ஆதரவு தருவாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி படிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல் பண உதவி என்பது எளிதில் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக அவசியம். அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஆதிக்கத்தை பொறுத்தே இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதும் சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் விளைச்சல் என்பது சற்று திருப்திகரமாக இருக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குது. பலருக்கு நவீன விவசாய வசதிகள் கிடைக்குங்க. உங்களுடைய விளைச்சல்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மைகளுக்கு முன்னேற்றத்திற்கும் பொறுப்பேற்றுள்ள முக்கிய கிரகம் சுக்கிரன் ஆவார். குரு சனி மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் இதில் பங்குண்டுங்க. இந்த 4 கிரகங்களுமே பெண்மணிகளுக்கு ஓரளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் நன்மைகளே அதிகம் இருக்குங்க. அதே போல் குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வலம் வருவதால் பல திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை கோபூஜை செய்யுங்க அல்லது பசு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.